தமிழகத்தில் வறட்சியால் கருகிய பயிர்களை கண்டு நேற்று மட்டும் 8 விவசாயிகள் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வயல்ல தண்ணி விட்டுட்டு வரேன். போயிட்டு சாப்பிடறதுக்கு மட்டும் நேரத்தோட வந்துறியா? என்ன சரவணா, வெள்ளண்ணா வந்துட்ட போல. ஆமனே, அப்ப வெளில போயிட்டாரு. மழை வர மாதிரி இருந்துச்சு, அதே வரப்படலான்ட்டு வந்தேன். சரியா, மழை வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சரியா? சரி, பார்த்து போ. யாருன்னா ஒருத்தாங்க பைத்தியக்கார நம்ம ரோட்டை போட்டு கொத்திட்டு இருக்கான். கூப்பிடுறேன். அதுவா, வந்து உட்கார், சொல்றேன். ஒரு காலத்துல அவங்க அப்பா எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? 2016 வறட்சியில பயிரெல்லாம் கருகி போச்சு. அந்த சோகத்துல விவசாயம் பண்ண வழி இல்லாம அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. வருவான், தண்ணி கட்ட போறேன், நாத்து நட போறேன், விவசாயம் பண்ண போறேன்னுட்டு. பாவம், அவன் கற்பனையிலேயே விவசாயியா வாழ்ந்துட்டு இருக்கான். இத்தனை வருஷம் என் சர்வீஸ்லேயே இந்த வருஷம் பார்த்த மாதிரி எந்த வருஷம் ஒரு பஞ்சத்தை பார்க்கல. தண்ணியே கிடையாது, ஊர்லேயே தண்ணி கிடையாது. விவசாயம் செஞ்ச பயிர்கள் நாசமாயிடுச்சு, காஞ்சி போச்சு, எல்லாரும் மறந்து போயிடுச்சு. தண்ணிங்கிறதே